ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தவிக தலைவர் விஜய் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்ற ஆளுநர். தமிழக முதலமைச்சராக நாளை விஜய் பதவியேற்க வாய்ப்பு இல்லை என தகவல். பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் விவரத்தை ஆளுநர் கேட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் தவிக ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு. மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கைகோர்ப்பு. உள்ளாட்சி தேர்தல், மக்களவை, மாநிலங்களவை தேர்தலிலும் தவிகவுடன் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் அறிவிப்பு. விஜய் முறைப்படி கேட்டுக்கொண்டதை அடுத்து ஆதரவு என கிரீஷ் சோடங்கர் அறிக்கை. 11 ஆண்டுகள் நீடித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. 2004 முதல் இடையில் 2 ஆண்டுகள் தவிர்த்து 20 ஆண்டுகள் இணைந்து பயணித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய விரைந்து கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கடிதம். ஹிந்தியை கட்டாயப்படுத்தும் மும்மொழி திட்டத்தில் இணைய திமுக அரசு மறுத்து வந்த நிலையில் தற்போது கெடு. திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல இக்கட்டான நேரத்திலும் உடன் இருப்பேன் என்று கூறியதாக தகவல். காங்கிரஸ் உடனான கூட்டணி உடைந்தது பற்றி கவலை இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் RS பாரதி கருத்து. தாங்கள் யாரையும் உடைக்கவில்லை என்றும் உடைத்துக் கொண்டு போனவர்கள் பற்றி கவலை இல்லை என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் யாரையும் உடைக்கவில்லை, உடைத்துக் கொண்டால் பற்றி கவலை இல்லை. இன்றைக்கும் திமுக நிலையாக தேர்தலை சந்திக்கும். இரண்டு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாடு முழுவதும் காங்கிரஸை மூட முடிவா என திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கேள்வி. திமுகவின் முதுகில் அல்ல, வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் காங்கிரஸ் குத்தி உள்ளது என காட்டம். காங்கிரஸ் பார்ட்டி டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது முதுகில் குற்றுதல் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இது திமுகவுடைய முதுகில் அவங்க குத்தல, தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகிலே குற்றி இருக்கிறார்கள். 2 அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸை ஊத்தி மூட முடிவு செய்துவிட்டீர்களா? அவசரடியாக கந்தர்கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இதனால பெரிய பாதிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வரும். மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்பியிருப்பதாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கருத்து. அனைத்து நாடுகளிலும் நடக்கும் சாதாரண விஷயம் என தவிகவுக்கு அளித்த ஆதரவு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம். உலகமெங்கும் நடக்கிறதா. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும், ஆனால் எந்த கூட்டணிக்கும் தேர்தலில் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வராட்டி அது தேர்தலுக்கு அப்புறம் எதிரணியில் இருந்தவங்க கூடயும் பேசி ஒரு நிலையான அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு. அதை மதித்து தான் அங்கே நடக்குது. கும்பகோணம் மாநகராட்சி மேயராக காங்கிரஸை சேர்ந்த சரவணன் நீடிக்க திமுக எதிர்ப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்த நிலையில் மேயர் பதவியிலிருந்து நீக்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிகாரத்தில் தவிக பங்கு தரும் என எழுந்துள்ள எதிர்பார்ப்பு. பனையூர் அலுவலகத்துக்கு சென்று தவிக தலைவர் விஜயிடம் ஆதரவு கடிதத்தை வழங்கிய காங்கிரசார். New government, we will not just support from outside, we will be taking a risk. தவிக ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என கிரீஷ் சோடங்கர் பேட்டி. We will be the part of new government. We will not just support from outside, we will be taking a responsibility and we will be taking also the accountability of the new government. தவிக அரசில் காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவிகளை கேட்டுள்ளதாக தகவல்.
கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இரு எம்எல்ஏக்களுக்கு முன்னுரிமை தரப்பட வாய்ப்பு. தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்தது காங்கிரசின் நல்ல அரசியல் முடிவு என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. சேலத்தில் உள்ள தனது ஆன்மீக குருவின் ஆலயத்தில் புதிய அமைச்சரவை பட்டியலை வைத்து வணங்கிய பிறகு பேட்டி. மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுதல் சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தவிக தலைவர் விஜய். சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்ற ஆளுநர். தமிழக முதலமைச்சராக நாளை விஜய் பதவியேற்க வாய்ப்பு இல்லை என தகவல். பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் விவரத்தை ஆளுநர் கேட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் தவிக ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு. மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கைகோர்ப்பு. உள்ளாட்சி தேர்தல், மக்களவை, மாநிலங்களவை தேர்தலிலும் தவிகவுடன் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் அறிவிப்பு. விஜய் முறைப்படி கேட்டுக்கொண்டதை அடுத்து ஆதரவு என கிரீஷ் சோடங்கர் அறிக்கை. 11 ஆண்டுகள் நீடித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. 2004 முதல் இடையில் 2 ஆண்டுகள் தவிர்த்து 20 ஆண்டுகள் இணைந்து பயணித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய விரைந்து கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கடிதம். ஹிந்தியை கட்டாயப்படுத்தும் மும்மொழி திட்டத்தில் இணைய திமுக அரசு மறுத்து வந்த நிலையில் தற்போது கெடு. திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த். வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உடன் இருப்பேன் என்று கூறியதாக தகவல். காங்கிரஸ் உடனான கூட்டணி உடைந்தது பற்றி கவலை இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் RS பாரதி கருத்து. தாங்கள் யாரையும் உடைக்கவில்லை என்றும் உடைத்து கொண்டு போனவர்கள் பற்றி கவலை இல்லை என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் யாரையும் உடைக்கவில்லை, உடைத்து கொண்டால் அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கும் திமுக நிலையாக தேர்தலை சந்திக்கும். இரண்டு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாடு முழுவதும் காங்கிரஸை மூட முடிவா என திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கேள்வி. திமுகவின் முதுகில் அல்ல, வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் காங்கிரஸ் குத்தி உள்ளது என காட்டம். காங்கிரஸ் பார்ட்டி டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது முதுகில் குற்றுதல் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இது திமுகவுடைய முதுகில் அவங்க குத்தல, தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகிலே குற்றி இருக்கிறார்கள். 2 அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸை ஊத்தி மூட முடிவு செய்துவிட்டீர்களா? அவசரடியாக கந்தர்கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இதனால பெரிய பாதிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வரும். மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்பியிருப்பதாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கருத்து. அனைத்து நாடுகளிலும் நடக்கும் சாதாரண விஷயம் என தவிகவுக்கு அளித்த ஆதரவு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம். உலகமெங்கும் நடக்கிறதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும், ஆனால் எந்த கூட்டணிக்கும் தேர்தலில் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வராட்டி அது தேர்தலுக்கு அப்புறம் எதிரணியில் இருந்தவங்க கூடயும் பேசி ஒரு நிலையான அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு. அதை மதித்து தான் அங்கே நடக்குது. கும்பகோணம் மாநகராட்சி மேயராக காங்கிரஸை சேர்ந்த சரவணன் நீடிக்க திமுக எதிர்ப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்த நிலையில் மேயர் பதவியிலிருந்து நீக்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிகாரத்தில் தவிக பங்கு தரும் என எழுந்துள்ள எதிர்பார்ப்பு. பனையூர் அலுவலகத்துக்கு சென்று தவிக தலைவர் விஜயிடம் ஆதரவு கடிதத்தை வழங்கிய காங்கிரசார்.
new government. We will not just support from outside, we will be taking a தாவேக ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என கிரீஷ் சோடங்கர் பேட்டி. We will be the part of new government. We will not just support from outside, we will be taking a responsibility and we will be taking also the accountability of the new government. தாவேக அரசில் காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவிகளை கேட்டுள்ளதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்களுக்கு முன்னுரிமை தரப்பட வாய்ப்பு. தாவேகவுக்கு ஆதரவு அளித்தது காங்கிரசின் நல்ல அரசியல் முடிவு என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. சேலத்தில் உள்ள தனது ஆன்மீக குருவின் ஆலயத்தில் புதிய அமைச்சரவை பட்டியலை வைத்து வணங்கிய பிறகு பேட்டி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுதல் சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள்.